الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளிலே மிகவும் சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக நன்மை புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆன்மீக தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ தோன்றி மறைந்திருக்கிறார்கள், தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலும் ஆன்மீக தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ தோன்றி இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனைதான் ஆன்மீக தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ தோன்றி மறைந்தாலும் தோன்றி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு ஆன்மீக தலைவரை ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகம் கண்டதும் கிடையாது, காண போவதும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு அப்பொழுது கற்ற ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வோற்றும் தலைவராக வாழ்ந்து சென்றார்கள் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நவீனமாக நடந்து கொண்டீர்கள். இன்னைக்கு ஆன்மீக தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். பக்த கோடிகள் ஏதாவது தவறுகள் செய்வார்களேயானால் நீ நாசமாக போ, நீ உருப்படாம போ என்று சாபம் விடுவார்கள். அரசியல் தலைவர்களாக இருந்தால் எப்பட்டா கையில பதவி கிடைக்கும், இவங்களை நம்ம பழி வாங்கலாம் துடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 23 ஆண்டுகள் ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக அவர்கள் வாழ்ந்தும் கூட ஒருவரை கூட அவர்கள் சாபம் சபித்ததாக ஒரு மருந்திற்கு கூட ஹதீஸ்களிலே ஆதாரம் காட்ட முடியாது. அரசியல் தலைவராக இருந்து கொண்டு
ஒருவரை கூட அவர்களை பழிவாங்கியதாக எதிரிகள் கூட ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. 23 ஆண்டு காலம் ஒரு அரசியல் தலைவராகவோ ஆன்மீக தலைவராகவோ இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளை மன்னித்து வாழ்ந்தார்கள். தன்னுடைய விரோதிகளை அப்படியே மன்னித்து வாழ்ந்தார்கள். அவர்களும் இதாயத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், லிந்தலவும் அந்த மக்களோடு நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். தன்னை எதிர்த்தவர்களையும் தன்னை காயப்படுத்தியவர்களையும் கூட நீ நாசமா போய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு வார்த்தையில் கூட ஹதீஸ்களிலே நிச்சயமாக காண முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், வலவ் குன்த ஃபல்லன், நீர் கடினத்தவராக ஆகியிருந்தால், கலீலல் கல்வி, கடின உள்ளமுடையவராக நீ ஆகியிருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவ்லி, உம்மை சுற்றிலும் வாழ்ந்த உன்னுடைய தோழர்கள் உன்னை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பார்த்தாலும் புன்சிரிப்போடு தான் காணப்படுவார்கள். தூங்கினாலும் சரிதான், விழித்த நிலையிலும் சரிதான், அவர்களின் முகத்தை பார்த்தால் புன்சிரிப்போடு தான் அவர்கள் காட்சி தருவார்கள். ஆனா நம்ம ஆன்மீக தலைவர்கள், நம்ம அரசியல் தலைவர்கள் ஏதாவது கொடுத்தா புன்சிரிப்பு முகத்துல பார்க்கலாம். இல்லைன்னா அந்த முகத்துல இந்த கடுகு தூக்கி போட்டா அந்த கடுகு பொறித்து விடும். எப்ப பார்த்தாலும் ஒரு 4 கிலோ சாப்பிட்ட மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாங்க, கடிதத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுடைய முகங்களிலே சிரிப்பையோ புன்சிரிப்பை கூட நிச்சயமாக காண முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, உம்மை சுற்றிலும் லட்சக்கணக்கான தோழர்கள் இருந்தார்களே, அதற்கு என்ன காரணம்? நீர் புன்சிரிப்பு உடையவராக, கடின உள்ளம் இல்லாமல் நளினமான உள்ளம் படைத்தவராக நீர் இருந்த காரணத்தினால் உம்மை சுற்றிலும் லட்சக்கணக்கானவர்கள் தோழர்களாக, தோழர்கள் என்று சொன்னால் சஹாபாக்களை தொண்டர்கள் என்று சொல்வது கூட, தொண்டன் என்று சொன்னால் காசு கொடுக்கிறவர்கள் எல்லாம் கூட இருப்பார். காசு கொடுக்கல, போட்டு கொடுக்கல, பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னா நம்மை வாழ்க என்று சொன்னவன் ஒழிக என்று சொல்லிவிட்டு நம்மை விட்டு சென்று விடுவார். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் ஏழ்மையான நிலையிலும் வறுமையான நிலையிலும் செல்வ செழிப்பிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்றார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். பதில் யுத்தம் 313 பேர் தான் இஸ்லாத்தில். ஆனா அவங்க ஆயிரக்கணக்கானவர்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? யார சொல்லலாம், நீங்க கடல்ல குதித்தாலும் நாம குதிச்சிருவோம், நெருப்புல குதிக்க சொன்னாலும் நாம குதிச்சிருவோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம், ஆனால் உங்களை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம், நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து உங்களுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் நாங்கள் செய்வோம் என்று சஹாபாக்கள் கூறியதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். இந்த மாதிரி ஒரு நபி தோழர்கள் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல கடுகடுப்பை காணவே முடியாது, கடின உள்ளமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஈவு, இரக்கம், அன்பு, பண்பு, பாசம் நிறைந்த ஒரே ஆன்மீக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்ப என்னுடைய முகத்துல புன்சிரிப்பு வர வேண்டுமானால், என்னுடைய உள்ளம் நளினமான ஒரு உள்ளமாக ஆக வேண்டுமானால் நான் நினைத்தால் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் என் முகத்தில் புன்சிரிப்பை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் முகத்தில் புன்சிரிப்பை நான் பார்க்க முடியும். கடின உள்ளம் இல்லாமல் நளினமான உள்ளம் உடையவனாக நான் திகழ வேண்டுமானால், நீங்கள் திகழ வேண்டுமானால், அதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த கடின உள்ளம்
மெல்லியதாக நிச்சயமாக ஆகவே செய்யாது. அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தைகளை பார்த்தால் வாடி அணைத்து அவர்களுக்கு முத்தமலை பொழிவார்கள். இன்னைக்கு சில பேர் நம்ம பார்க்கிறோம்ல, பள்ளிவாசலுக்கு சின்ன குழந்தைகள் தொழுக வந்தாங்கன்னா போட சீட்டா இப்ளீஸ் வெளியே போ துரத்துவாங்க. தயவு செய்து சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை வரவேற்க வேண்டுமே தவிர அவர்களை துரத்துவது கூட. சிறுவர்களை நாம் துரத்தினால் அந்த சிறுவர்கள் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு வாண்டால் அவர் நிச்சயமாக வரமாட்டார். குழந்தைகள் சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் ஆனால் அவங்க சேட்டை செய்யத்தான் செய்வாங்க. நாம தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த சிறுவர்களை நாம் துரத்திவிட்டால் இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் சொல்லிட்டா அவர் ரோட்ல விளையாட மாட்டான், செல்போனை போல கையில இருப்பான், கண்ட காட்சியெல்லாம் பார்ப்பான், கடைசியில படிப்பு கெடும், ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும், பெற்றோர்களை எதிர்த்து பேச வேண்டிய சூழல் ஏற்படும். நடக்கிறதா இல்லையா? பெரும்பாலான வீடுகள்ல நீங்க குழந்தைகள் பெற்றோர்கள் மீது அன்பாக இருக்கிறார்களா? ஒரு அறிஞர், ஒரு கவிஞர் அழகான ஒரு கவிதை வரிகளை படித்து காட்டுகின்றார். செல்லம் கொடுக்கின்ற குழந்தைகளை விட செல்போன் கொடுக்கின்ற குழந்தைகள் தான் பெற்றோர்கள் மீது அன்பாக இருக்கிறது. செல்லம் கொடுத்தா ஒரு செல்லமா எனக்கு தேவையில்லை, ஒரு செல்போனை எனக்கு கொடு, அப்பதான் ஒரு நல்ல அன்பா இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு உள்ள குழந்தைகள் சொல்வதை இன்னைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அந்த செல்லை வச்சுட்டு பள்ளிவாசல்ல பார்த்து சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக சிறுவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை நாம் சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு தொழுகைக்கான பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல்களிலே அமர வைத்து குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல் அவர் படிக்கிற ஒழுக்கத்தை விட வேறு எங்கும் அவர்கள் ஒழுக்கத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ளவே முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குழந்தைகள் வருவார்களே ஆனால் அன்போடு அரவணைத்து உன் பேர் என்னமா, நீ போட்டுக்க ட்ரெஸ் நல்லா இருக்கிற, நீ என்ன படிக்கிற, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, இதையெல்லாம் நாம் விசாரித்தால் நம் மீது அன்பு செலுத்துவார்கள். நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவார்கள். அவனை ஓடமா போடா, அங்க போடா அப்படின்னா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் மேற்கொண்டே சேர்க்கப்படுவான். சிறுவர்களின் பழக்கம் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, அஹ்மத் அப்படிங்கிற நூல்ல 24408வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா, குழந்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொலை செய்த ஒரு காலகட்டம். என்ன செய்வாங்கன்னா, அரபுகள் குழந்தைகள் பிறந்தால் இந்த குழந்தைகள் நம்மளோட உட்கார்ந்து சாப்பிடுவாங்களே, நம்ம சாப்பாட்டுல பங்கெடுப்பாங்களே, இவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணுமே, இவங்களுக்கு நாம படிக்க வைக்கணுமே, இவங்களை நம்ம திருமணம் செய்து கொடுக்கணுமே, இந்த குழந்தைகள் இருந்தாதானே இவ்வளவு செலவு, பேசாம கொலை செய்வோம். ஈவு இறக்கம் இல்லாமல் பெண் குழந்தைகளை மாத்திரமல்ல ஆண் குழந்தைகளையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி கேட்டால், வலா தக்துலு அவுலாதக்கும் கஷ்யத்தை இம்லாகி, வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். இன்னைக்கு 1400 ஆண்டு காலமாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கும் தமிழகத்தில் பல இடங்களை நாம பார்க்கிறோம். ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்து முள்புதர்கள்ல தூக்கி போட்டு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் நடக்கிறதா இல்லையா? ஏனி வறுமைக்கு பயப்படுகின்றார். ஒரு காலகட்டத்திலே இந்தியாவினுடைய ஜனத்தொகை மிக மிக குறைவாக இருந்தது. இன்னைக்கு சீனாவுக்கு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவிற்கு குழந்தைகளுடைய ஜனத்தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வந்திருக்கிறதா? பெட்ரோலியத்திற்கு பஞ்சம் வந்திருக்கிறதா? மின்சாரத்திற்கு பஞ்சம் வந்திருக்கிறதா? ஜனத்தொகை கூட கூட விஞ்ஞான வளர்ச்சியினால் உணவு உற்பத்தியும் அதிகமாகிவிட்டது, ஆடை உற்பத்தியும் அதிகமாகிவிட்டது.
வாகனங்களுடைய உற்பத்தி அதிகமாகிவிட்டது. அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு ஆளுக்கு 4 செல்போனு. அப்ப பாருங்க, ஜனத்தொகை 1 கோடினா செல்போன் 4 கோடி. இப்படி ஜனத்தொகை கூட கூட வறுமை நீங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. உணவு பற்றாக்குறை என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது. அதனால அல்லாஹ் ரிஸ்கை தரக்கூடியவர். அல்லாஹ் சொல்லி கேட்டால், வறுமை காட்சி குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுப்பது நான் தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை பார்த்து விட்டால், ஒரு ஆடை நல்லாக இருக்கிறது, உன் பெயர் நன்றாக இருக்கிறது, அந்த குழந்தையை பாராட்டுவார்கள். குழந்தைகளை பாராட்டுவது சகோதர சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய குடும்பத்து குழந்தைகளாக இருக்கட்டும், அடுத்த வீட்டு குழந்தையாக இருக்கட்டும், குழந்தைகளை நாம் பாராட்ட வேண்டும், குழந்தைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்கிறார்கள். அப்ப கிராமவாசிகள் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது அவங்க கேட்கிறாங்க, அது தப்பீர் உலசிபியான், குழந்தைகளுக்கு நபியே நீங்கள் முத்தம் கொடுப்பீர்களா? நாங்க குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்கிறோம், வறுமைக்கு பயந்து நீ என்னன்னா மனித தூக்கி வச்சு குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறீங்கள, நாமெல்லாம் முத்தமே கொடுக்க மாட்டோம். அவங்க அந்த காட்டரணிகள் கிராமவாசிகள் சொல்லுகிறார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அம்லிகு இன்கானல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நஸஅ மின்கும் ரஹ்மா, உங்கள் உள்ளங்களில் இருந்து அல்லாஹ்வின் இரக்கப்புறத்தை எடுத்து விட்டால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதோ அவர்கள் தான் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவார்கள். சில வீடுகள்ல பாருங்களேன், தான் குழந்தைகளை கூட தூக்கி கொஞ்சினது இல்லை, அதெல்லாம் பொம்பளைங்க செய்யக்கூடிய செயல். சனியனை தூர போங்கிறது, குழந்தைங்க தாக்கத்த குழந்தைங்க நாசமா போங்கிறது. ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், சிலருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் கிடையே கிடையாது. அநேகம் இழைக்கப்பட்டவன் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரோட்ல போற ஒருத்தனை அநியாயமா அடிக்கிற, நீ நாசமா போவாய் அப்படிங்கிற, அவர் வளவுக்கான காத்திரா, அவர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அநியாயமாக நான் அவரை அடிக்கின்ற பொழுது அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எந்த திரையும் கிடையாது. யா அல்லாஹ், என் குழந்தைய நல்ல குழந்தை ஆகிரு, என் குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, இப்படித்தான் நம்ம துஆ செய்ய வேண்டுமே தவிர என் குழந்தையை நாசமாகிரு இப்படி துஆ செஞ்சாலும் அந்த நேரம் துஆவை கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் குழந்தைகள் மீது, அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், பேரம்பேத்திகளாக இருக்கட்டும், அடுத்தவருக்கு சொந்தமான குழந்தையாக இருக்கட்டும், குழந்தைகள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது அபூதாவுதில் 5268வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே நாங்கள் ஆகியிருந்தோம். ரசூலுல்லாஹ்வோட பிரயாணத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க. ஆளுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அந்த இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக சஹாபாக்கள் தூரமான இடத்திற்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தூரமான இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒரு மரத்தடியில ஒரு எறும்பு புற்றுக்கு யாரோ நெருப்பு வச்சிருக்கிறாங்க. நாம சில வீடுகள் என்ன செய்யறோம், இந்த அந்த இது கம்பளி பூச்சிக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம தாய்மார்கள் நெருப்பு வச்சு ஊற்றுவாங்க. முருங்கை மரத்திலே வரக்கூடிய அந்த கம்பளி பூச்சியை சாகடிப்பதற்காக எறும்புகளுக்கு தீ வைத்து விடுவார்கள். இதெல்லாம் மட்டையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியங்கள், அது ஹராமான காரியம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாக்குறாங்க, எறும்பு பூச்சிக்கு யாரை நெருப்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம். ரசூலுல்லாஹ் வெள்ளையா இருப்பாங்க,
அவங்க கோபப்பட்டாங்கன்னா கொப்பை பழத்தை போட்டு முகமெல்லாம் சிவந்து விடும். ரசூலுல்லாஹ்வுடைய முகம்லாம் சிவந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் ஹர்ரக ஆனிகி, இந்த எறும்பு பூச்சை யார் நெருப்பு வைத்து கொளுத்தீங்க என்று கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு உண்மை சொல்லிதான் பழக்கம், பொய் சொல்ல மாட்டாங்க. நஹ்னு ஹர்ரகனா, நாங்கள் தான் இந்த எறும்பு பூச்சிக்கு நெருப்பை வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லா யம்பகி ஐயு அஸிப பின்னாரி இல்லா ரப்புன்னார். நெருப்பை கொண்டு வேதனை தருவது நெருப்பை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதனால்தான் நம்ம இறந்த ஜனாசாக்களை கூட மண் தோண்டி புதைக்கின்றோம். சமுதாயத்திலே யாரும் ஜனாசாவை இறந்தவர்களை கூட ஒரு கோழி செத்துருச்சு மண் தோண்டி தான் புதைக்கணும், ஒரு ஆடு செத்துருச்சு மண் தோண்டி தான் புதைக்கணும். அதை நெருப்பு வச்சு கொளுத்துறது, உயிரோடு கொளுத்துறது. சமீபத்தில் கூட வட மாநிலங்களை நம்ம பார்த்தோம். அதை பார்க்கும்போது நெஞ்சை பரவலிக்கிறது. சில இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடில் மாதிரி அமைத்து அந்த குடியில தீப்பொருத்தி வைத்து ஒரு உயிரோட ஆட்டுக்குட்டியை உள்ள தள்ளுறாங்க. அது உள்ள போயிட்டு கட்டி கொண்டே வெளியே வருகிறது. மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு நெருப்புக்குள்ளால தூக்கி போடுறாங்க. அது மறுபடியும் ஓடி வருகிறது. கடைசியில் ஒரு நீளமான கவுத்தை, அந்த கவுத்த வழியாக ஆட்டை உள்ளே தள்ளி அந்த ஆடு சாகர வரைக்கும் நெருப்புக்குள்ளேயே வைக்கிறாங்க. இது ஈவு இறக்கமான ஒரு செயலா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு பிராணியை நீ அறுப்பதாக இருந்தாலும் கூர்மையான ஆயுதத்தை கொண்டுதான் நீ அறுக்க வேண்டும். ஒரே தடவையாக நீ அறுத்து விட வேண்டும். அறுத்து தான் நீ சாப்பிட வேண்டும். கழுத்தை குறிப்பதோ, கதவை இடத்தில் வைத்து கதவை சாத்துவதோ, அந்த ரத்தம் வெளியானாதான் அது சீக்கிரமாக உயிரிழக்க வைக்கின்ற. கழுத்தை திரிக்கினால், கழுத்தை நெறித்தால் ரத்தம் வெளியாகாம அது துடி துடித்து தான் சாகும் என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈவு இறக்க இருக்க போயினா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நெருப்பால் யாரும் எதனையும் வேதனை செய்வது கூட. சமீபத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு சின்ன பாம்பு ஒரு பொந்துக்குள்ளால போயிருச்சு. அங்க நின்ற தொழுகையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, குச்சியை வச்சு குத்துறாங்க, பாம்பு வெளியே வர மாட்டேங்குது. நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு உள்ள ஊட்டி விடுறாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை உங்க வேலை ஊத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே பாம்புக்கு இருக்கும். அவங்க விளக்க சொல்றாங்க, நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் நெருப்பு வச்சுட்டாங்க கழிக்க கூடாதுன்றாங்க, வெளியே தண்ணியை ஊற்ற கூடாதுன்னு சொன்னாங்களா? அதுதான் நாங்க வெளியே ஊற்றுறோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. நெருப்பாலும் எதுவெல்லாம் சுடுகிறதோ அதன் மூலமாகவும் யாரும் யாரையும் வேதனை செய்வது கூடாது என்று சொன்னவுடன் அவன் நம்பவே மாட்டான். அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அருளை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2816வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லை யுத்கில அஹதன் மின்கும் அமலுஹு அல் ஜன்னah. உங்களில் ஒருவர் எவ்வளவுதான் மூமினாக இருந்தாலும், என்னதான் நல்லறங்கள் செய்தாலும் இந்த ரெண்டை கொண்டும் சுவனம் செல்லவே முடியாது. மூணாவதா ஒன்று வேணும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம யாருமே சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலமத்தை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் சொர்க்கம் போக முடியும்னா நீங்களுமான்னு கேட்டாங்க. நீங்க ஒரு ஆண்டியை தவிர்த்து அப்படி கேட்க முடியுமா? யாரை பார்த்து நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் யார் தெரியுமா? நான் ஈமான் இல்லான்னு சொல்லிட்டு போயிருவேன் அப்படின்னு நம்மளை ஏமாத்திடுவாரு. ஆனா உலகத்திற்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக சொன்னார்கள், நானும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தாதான் நான் சொர்க்கமே செல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல் குர்ஆன்ல என்ன சொல்றார்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கே நீங்க தான் ரஹ்மத் என்று சொல்லுகிறீங்க. அந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக இருக்கக்கூடியவர் சுவர்க்கம் செல்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் செல்லவே முடியாது. அப்படி
அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இருந்தாலும் அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொர்க்கம் சொல்ல முடியும். நான் கொடுக்க மாட்டேன், நான் சக்காத்து கொடுக்க மாட்டேன், ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாதீங்க. அதெல்லாம் நீங்க செய்யணும். இருந்தாலும் அதுல இஸ்திகாமத்தாக உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்ட்ட நம்ம ரஹ்மத்தை கேட்கணும். எப்பெல்லாம் கேட்கணும் தெரியுமா? நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லுகின்றேன். பள்ளிவாசலுக்கு நம்ம வாரம் ஒழிச்சிட்டு நாம உள்பள்ளிக்கு வருவதற்கு முன்னால நாம என்ன செய்யணும் தெரியுமா? வலது காலை உள் வைத்து, சில பேர் இடது காலை வச்சு வராங்க, சில பேர் என்னத்துக்கு வந்து சம்பளி உள்ள வராங்க, ரெண்டு காலையும் சேர்த்து உள்ள வச்சு கொண்டு அப்படி சில பேர் சேர்த்தா வந்துகிட்டு இருக்கலாம். அதனால கவனமா நம்ம என்ன செய்யணும்? நாம செல்லக்கூடிய இடம் அது வந்து சாதாரண ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஆனா அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளிவாசல். அண்ணல் மசாஜிதல் இல்லா, அது சின்ன பள்ளிவாசலோ பெரிய பள்ளிவாசலோ எதுவாக இருந்தாலும் கூட பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். கோடி ரூபாய் கொடுத்து சொந்தமா நான் ஒரு பள்ளிவாசலை கட்டுறேன், தொழுகைக்காண்டி பாங்கு சொல்லப்பட்டால் அது எனக்கு சொந்தமான பள்ளிவாசல் அல்ல, அது அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளிவாசல். அதை நிர்வாக வேணா நான் செய்யலாமே தவிர ஏன் பள்ளிவாசல் என்று நான் சொந்தம் கொண்டாடுவதற்கு உலகத்துல யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இதை தெரியாம தான் சில பள்ளிவாசல்ல அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது. அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு யாரும் வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அதை தெரியாம சில பள்ளிவாசல்ல பெரிய போன வச்சிருந்து நாங்க போன வச்சிருக்கிறோம், நிர்வாகியும் அந்த பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. சில ஊர்கள்ல பார்த்தா நிர்வாகி எப்ப தெரியுமா பள்ளிவாசலுக்கு வருவாரு? மூச்செல்லாம் அடக்கி ஜனாசாவா தான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருப்பாரு. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வர்றதில்லை. அப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3 வகையான ஒழுக்கத்தை பெருமானார் கற்றுத் தருவார்கள். நாம என்ன செய்யணும்? வலது காலை நீட்டி, அப்ப நாம அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, இறைவா உனது இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன், எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை திறந்து வைப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரஹ்மத்திற்குள்ளால் என்னை நுழைய வைப்பாயாக. அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். ஒன்று. இரண்டாவது துஆ என்ன தெரியுமா? இரண்டாவது ஒரு துஆ, பெரிய துஆ அது. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பெருமானார் மீது சலாம் உண்டாகட்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, உன்னுடைய கிருபையின் வாசலை எனக்கு திறந்து வைத்து விடு அப்படிங்கிற துஆவை ஓதிவிட்டு வலது காலை வைத்து பள்ளிவாசலுக்குள்ள வர வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது துஆ என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹி அல்-அப்யதுல்லி அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அதே நேரத்தில் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லியவனாக என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, உன்னுடைய கிருபையின் வாசலை எனக்கு திறந்து வைத்து விடு. இந்த துஆவை ஓதிவிட்டு பள்ளிவாசலுக்குள் நுழைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையான துஆக்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ரப்பனா லா துஸிகு குலூபனா அபாதைத ஹதைதனா வஹபலனா பில்லதுன்க ரஹ்மா, அது ஒரு துஆ. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 8வது வசனமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்த பின்னால் எங்களை ஹிதாயத்தை விட்டும் நீ தர வைத்து விடாதே, நாங்கள் ஹிதாயத்திலேயே இருக்க வேண்டும், உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ அன்பளிப்பாக தாய் என்று அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரங்களிலும் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரஹ்மத் இருந்தால்தான் ஒரு கணவன் தன் மனைவியின் மீது, தன் பிள்ளைகள் மீது, ஒரு தந்தை தன்னுடைய மனைவி மக்கள் மீது, அதே நேரத்தில் பெற்றோர்கள் மீது அவன் அன்பு செலுத்துவானே தவிர அந்த ரஹ்மத் இல்லை அப்படின்னா மிருகங்களை விட கேவலமாக இவன் ஆகிவிடுவான். எந்த ஆளும் தன்னுடைய குட்டியை கொலை செய்வது கிடையாது, எந்த ஒரு குரங்கும் தன் குட்டியை கொலை செய்வது கிடையாது, அனாதையாக விட்டு செல்வது கிடையாது, அரசு பட்டியலை தூக்கி போடுவது கிடையாது. ஆனால் ஆறறிவு படித்த மனிதன் தான்
இறக்கமில்லாத காரணத்தினால் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தையை, நான் ஆண் குழந்தையை கேட்ட அல்லாஹ் எனக்கு பெண் குழந்தையை தந்துட்டான், நான் அரசு தொட்டியில தூக்கி போட போறேன், முள்பதங்களை தூக்கி போட போறேன், கள்ளிப்பாலை கொடுத்து நான் சாகடிக்க போறேன். ஆறறிவு படைத்த மனிதன் தனக்கு பிறந்த இறைவன் தந்த அன்பளிப்பை தந்தையினாலே அவன் நாசமாக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் சில பெற்றோர்கள் வளர்ந்து ஆளாகி வரக்கூடிய குழந்தைகளை சபித்து சபித்து நீ நாசமாப்போ, நீ உருப்படாம போ இப்படின்னு சொல்லியே அவன் உருப்படாம ஊதாரியாக ரவுடியாக அவர்களை ஆக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். நமக்காகவும் அல்லாதவிடத்தில் ரஹ்மத்தை கேட்போம், நம்முடைய குழந்தைகளுக்காகவும் கேட்போம், நம்முடைய சந்ததிகளுக்காகவும் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.